நேரத்திற்கும் இடத்திற்குமான தொடர்பு ஏதோ இந்த காலத்தில் உள்ள சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலேயே 5000 ஆண்டுகளுக்கு முன்பே டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு உள்ள தொடர்பு தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் கருத்தினால் எழுதப்பட்ட திருக்குறள். குறள் எண் 484. காலமறிதல் அதிகாரம். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். ஒருவன் காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் இந்த உலகமே வேண்டுமென கருதினாலும் கைகூடும். காலத்திற்கும் இடத்திற்குமான தொடர்பு தமிழர்களால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விடயத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே டாக்டர் திரு பாண்டினையா அவருடைய ஆய்வு விழயங்களில் சொல்லியிருப்பார். ஸ்பேஸ், டைம், 4th டைமென்ஷன்ஸ். இந்த டைமென்ஷன்ஸை பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்னது டைமென்ஷன்ஸா? அதெல்லாம் உண்மையா? இந்த டைமென்ஷன்ஸை பற்றின புரிதல் நமக்கு ஏற்பட்டதுன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, கடவுளை பற்றின புரிதலுமே நமக்கு சுலபமாக ஏற்பட்டுரும். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கார். நம்ம எந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாலுமே அவர் பார்ப்பார். கடவுளுக்கு எதிர்காலமும் தெரியும், கடந்த காலமும் தெரியும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இது போன்ற பல கேள்விகளுக்குமான விடை இந்த டைமென்ஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா கிடைச்சிரும். அப்படி இந்த 4ஆம் பரிமாணமான காலம், இந்த 4th டைமென்ஷன், 2D 3D இதெல்லாம் என்னது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த விடயத்தில் தெளிவாக பார்த்துருவோம்.